நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன் நண்பர்களே. டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன்லேருந்து. இப்போ நம்ம தளத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 நண்பர்கள் புதுதாக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம தளத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு குடும்பம். இப்போ வரைக்கும் ஓட்டுநர் இனத்தை முழுமையாக ஒன்று சேர்க்கணும், நம்ம இனம் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரே கான்செப்டுக்காக செயல்படக்கூடிய ஒரு குடும்ப சங்கம் தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன். கட்சி, ஜாதி, மதம் இது மூணையும் தாண்டினது மட்டும்தான் நம்ம ஓட்டுநர் இனம். நாம் எல்லாருமே ஒரு இனம். நமக்குள்ள கட்சி, ஜாதி, மதம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த டிஎன்ஏடிய குடும்பத்தில் சந்தா இல்லை நண்பர்களே. அதை நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு வருடத்திற்கு சந்தா கிடையாது. சந்தா இல்லாமல் நம்மால் என்னென்ன நலங்கள் செய்ய முடியுமோ அதை இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். இனிமேலும் நாம் செய்வோம் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம குடும்பத்தில் இணையிற நண்பர்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா இன்சூரன்ஸ் போட்டு தர்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நலவாரிய கார்டு, அதுக்கப்புறம் ஹெல்த் ஐடி கார்டு அதையும் வாங்கி தர்றோம். ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக கொடுக்கக்கூடிய நலவாரிய கார்டு அதை நாம் வாங்கி தரோம். அதுக்கு என்ன செலவோ அதை நண்பர்கள்ட்ட வாங்கி அந்த இதை நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சங்கம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான உதவிகள் எப்போது எந்த இடத்துல ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும், அது பிரேக் டவுனாக இருக்கட்டும், இல்லை வேறு உதவியாக இருக்கட்டும், கண்டிப்பான முறையில் நாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன். நல்லது கெட்டதில் கண்டிப்பான முறையில் நம்ம டிஎன்ஏடியை உங்கள் கூட நிற்கும். உங்களுக்கான சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட நின்று அதற்கான பணிகளை செஞ்சு கொடுப்போம். நம்ம ஓட்டுநர்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில். ஏன்னா இன்றைக்கி நிறையா நண்பர்கள் நம்ம ஓட்டுநர்களே தவறு அவங்க மேலே வச்சுக்கிட்டு இன்றைக்கி சங்கத்தில் சொல்கிறாங்க. நம்ம மேலே தவறு இல்லாத பட்சத்தில் நாம் முன்னாடி நின்று அத்தனை நண்பர்களுக்கும் அதற்கான பணிகளை செய்வோம் அப்படின்ற தகவலை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதற்கப்புறம் இந்த டிஎன்ஏடிஏவினுடைய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டுநர் இனம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முதல் கட்ட கொள்கை. இன்றைக்கி நமக்குன்னு ஒரு ஓட்டுநர் தினம் அப்படிங்கிறது இல்லை, அதை நாம் வாங்கணும். இன்றைக்கி ஓட்டுநராக இருக்கிற நாம் கொரோனா காலத்தில் உயிருக்கு பயந்து அவ்வளோ பேர் வீட்டில் உட்காந்துருக்கும் போதும் நாம் தான் இறங்கி அத்தனை உயிர்களுக்குமே உணவில் இருந்து, பாலில் இருந்து, சாப்பாடில் இருந்து, மெடிசனில் இருந்து கொண்டு வந்தோம். ஆனால் அதே கொரோனாவில் மருத்துவர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள்னு அந்த 3 பேரை மட்டும்தான் பெருசாக பேசுனாங்களே ஒழிய நம்ம ஓட்டுநர் இனத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த மருத்துவர்களுக்கு அந்த மருந்து வந்தாதே அவங்க வேலையை பார்க்க முடியும். அந்த மருத்துவர்கள் முதல்ல சாப்பிடணும், இந்த காவலர்கள் முதல்ல சாப்பிடணும், இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களும் சாப்பிடணும். அப்போ அவங்களுக்கு உண்டான உணவுன்றதையே கொண்டு வந்து கொடுத்த ஒரு இனம் நம்ம இனம், ஓட்டுநர் இனம். நம்ம உயிரையும் பொருட்படுத்தாமல் அப்பேற்பட்ட நம்மளை யாருமே மதிக்கலை. பொதுமக்களும் மதிக்கலை, அரசாங்கமும் மதிக்கலை. அப்போ நம்மளை ஒரு பொருட்டை எடுத்துக்கலை. காரணம், நாம் பிரிஞ்சு கிடக்கோம் அப்படின்ற காரணத்தினால. நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். ஓட்டுநரும் சமூக சேவகர்கள் அப்படின்ற அங்கீகாரம் நமக்கு வேணும். இன்னைக்கு விபத்துன்னு ஒன்று நடந்தால் ஆளை அடிக்கிறது டிரைவரை. இனிமேல் டிரைவர் மேலே கை வைக்கக்கூடாது. ஒரு விபத்து நடக்குதுன்னா கட்டுப்பாட்டை இழந்து நடக்கிறதுக்கு பேர் தான் விபத்து. அப்போ டிரைவர் அந்த இடத்துல பலியாடி இல்லை, டிரைவரை அடித்தே சில இடங்களில் கொன்றாங்க. அதனால் டிரைவர் மேலே கை வைக்கிறவங்க மேலே கண்டிப்பான முறையில்
நான் பெயிலபிள் கேஸில் உள்ளதல்னா நாளடைவில் டிரைவர் மேலே கை வைக்க மாட்டாங்க. அந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு லோக்கல்லையும் சரி, லோக்கலில் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதர் ஸ்டேட்டில் ஓட்டுநர்களுக்கு நடக்கிற இன்னல்கள் அதிக அளவில் இருக்குது, உயிரிழப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கலை. நம்ம மாநில அரசே அதுக்கான தனியாக ஒரு ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நம்பரை கொடுத்து, நமக்கு வேறு ஸ்டேட்டில் பிரச்சனை அப்படின்னா அதை அட்டன் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய கடமையாக அவங்க கொண்டு வரணும். அதற்கான வழிகளை நம்ம செய்யணும். இது நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு தேவையான ஒன்று. இன்னைக்கு எலெக்ஷன் வந்த அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் தபால் ஓட்டு இருக்குது. ஆனால் அதே எலெக்ஷனில் நம்ம எல்லா பொருளையும் கொண்டு வர்ற நமக்கு தபால் ஓட்டு இல்லை. ஓட்டு போடுறதுக்கு இறங்கி போகணும் அப்படின்னா நம்மளை வண்டிக்காரங்க விடுறதில்ல. நம்ம ஏதோ ஒரு மாநிலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தபால் ஓட்டுரிமை ஓட்டுநருக்கும் வேண்டும் அப்படின்றத கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு வண்டி ஓட்டுற வரைக்கும் நம்ம குடும்பம் நடக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஆகிப்போச்சு அப்படின்னால் நம்மளை குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு விபத்தாகி அந்த ஓட்டுநர் இறந்தாலோ, இல்லை அவருக்கு கைகால் போனாலோ, இல்லை அவர் ஒரு 6 மாதம் படுக்கையில் இருந்தாலோ, ஒரு ஓட்டுநருக்கு விபத்தாகி உயிரிழப்பு இல்லை கைகால் போயிருச்சு அப்படின்னால் அவருடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் 25 லட்சம் ரூபா நஷ்டஈடை வழங்கணும் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். அந்த டிரைவர் 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னா அவருடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு அரசாங்கத்திலேருந்து மாதம் ஒரு 30,000 ரூபா ஒதுக்கி அந்த 6 மாதத்துக்கு கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுடைய இனம் இனிமேலும் வளரும். இன்றைக்கே ஓட்டுநர்கள் 55% பேர் தான் இருக்கோம் 100 வண்டி இருக்கிற இடத்துல. ஓட்டுநர் இனம் அழிஞ்சிட்ருக்கு. அந்த இனத்தையும் பாதுகாக்கணும், நம்மளையும் பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கணும், ஓட்டுநரையும் அதிக அளவில் உற்பத்தி பண்ணணும். அப்படின்னா இந்த சட்டங்கள் வரணும். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தாலும் சின்ன வண்டி நம்ம வண்டியில் இடித்தாலும் பெரிய வண்டிக்காரங்க மேலே தான் கேஸுன்றதை மாற்றணும். எந்த வண்டி விபத்தை ஏற்படுத்துதோ அந்த வண்டி மேலே தான் கேஸ். அந்த டிரைவர் தான் அலையணும். எதுக்காக பெரிய வண்டி டிரைவர் கேஸுக்கு போய் அலைஞ்சு அவனுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாவே உட்காரணும் அப்படின்றத மாற்றணும். இது எல்லாம் செய்யணும் அப்படின்னா ஓட்டுநர் இனம் நாம் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் இதையெல்லாம் நம்மால் சாதிக்க முடியும். அதுக்கு நம்ம இனம் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமையை நோக்கி தான் இந்த டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் அப்படின்ற இந்த சங்கம் ஒரு குடும்பமாக செயல்படுது. அதில் நண்பர்கள் அத்தனை ஓட்டுநர் சொந்தங்களும் பங்கெடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ஓட்டுநர்களையும் நம்ம இனத்தின் உள்ள கொண்டு ஒன்று சேருங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்னைக்கு நம்மளை வச்சு ஏகப்பட்ட பேர் ஆதாயம் தேடுறாங்களே ஒழிய யார் மூலியமாகவும் நமக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. வண்டியில் ஏறி உக்காந்து ஸ்டேரிங்கை பிடிச்சாதான் நம்ம குடும்பம் சாப்பிடுன்ற நிலைமையில் நாம் இருக்கும்போது நம்மளை வச்சு ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை யாருமே நினைக்கிறது இல்லை. நம்ம குடும்பம் காலத்துக்கு இப்படியே கொத்தடிமையாக இருக்கணுமா? ஓட்டுநர் இனம் காலத்துக்கும் கொத்தடிமையாக இருக்கணுமா? இருக்கக்கூடாது. இதற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுக்கு நம்ம இனத்தை ஒன்று சேர்க்கணுன்ற கான்செப்டில் தான் இந்த டிஎன்ஏடிஏ அப்படின்ற குடும்பம் செயல்படுது. அதில் இன்றைக்கி புதுசாக நண்பர்கள் இணைஞ்சிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. நம்ம ஓட்டுநர் இனத்தை ஒன்று சேருங்க. ஒரு புதிய மாற்றத்தை, புதிய முயற்சியை நம்ம இனம் கொண்டு வருவோம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே. நான் தங்கப்பாண்டியன், டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன். என்னுடைய மொபைல் நம்பர். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் போடுங்க. 94 86 03 09 06. நன்றி நண்பர்களே.